வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் பார்க்க இருப்பது இந்த வாராந்திர ராசி பலன். இதில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய ராசிகளின் ஜூன் மாதம் 10, 2024 முதல் ஜூன் மாதம் 16, 2024 வரை உள்ள வாராந்திர ராசி பலன் பற்றி பார்ப்போம். மேஷ ராசி பலன். மேஷ ராசியை பொறுத்து குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் தங்கள் முகம் மற்றும் தொண்டை தொடர்பான ஆரோக்கிய பிரச்சனையிலிருந்து நலமாக தாங்கள் வெளிவருவீர்கள். இருப்பினும் தாங்கள் உணவு உண்ணும்போது குளிர்ந்த நீரை உட்கொள்ள வேண்டாம் மற்றும் மிகவும் கனிந்த பழங்களை சாப்பிட வேண்டாம் என்று உங்களுக்கு ஆலோசனை சொல்லப்படுகிறது. மேஷராசி மக்கள் கண் சம்பந்தமான பிரச்சனைகளை தவிர்க்க நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் மற்றும் வெளியில் செல்லும் சமயத்தில் கண் கண்ணாடி அணிவது நலமாகும். உங்களுக்கு மேஷராசி மக்களின் 12ஆம் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் நீங்கள் வியாபாரம் செய்தால் இந்த வாரம் உங்களுக்கு பெரிய பொருளாதார இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே உங்களின் வியாபாரத்தில் கவனமுடன் நீங்கள் இருக்க வேண்டும் என்றும் மற்றும் கடந்த காலத்தில் உங்களை ஏமாற்றிய மக்களை அல்லது நண்பர்களை மறுபடியும் நீங்கள் நம்பக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் உங்களது பண பரிவர்த்தனையில் கூடுதலான வரை நீங்கள் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். இந்த வாரம் உங்களின் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் இத்தகைய சூழ்நிலையில் குடும்ப அமைதியை பராமரிக்க நீங்கள் தலையிட்டு குடும்பத்தில் உள்ள உறவுகளிடம் நல்லதொரு சமநிலையை ஏற்படுத்த வேண்டும். இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினரிடம் எதையும் சொல்லும்போது உங்கள் வார்த்தைகளை மிகவும் கவனமாகவும் நேர்த்தி மிகுந்ததாகவும் தேர்ந்தெடுத்து பேசுவது நல்லது. இந்த மேஷராசி மக்களுக்கு இந்த வாரம் தங்களின் தொழிலில் மிகவும் சாதகமான பலன்கள் உருவாகும் நிலை இருக்கிறது. இந்த வார நேரத்தில் நீங்கள் விரும்பிய அனைத்து பலன்களும் உங்களுக்கு தடையின்றி தாராளமாக கிடைக்கும். மேலும் இந்த வாரம் உங்கள் தொழில் மற்றும் வியாபார வாழ்க்கையில் நல்லதொரு வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். மேஷராசி மக்கள் தங்களின் இலக்குகள் மற்றும் லட்சியங்களை அடைவதற்கான மகத்தான கிரக திசை வலிமை மற்றும் திறனை நீங்கள் பெறுவதில் முன்னணியில் இருப்பீர்கள். இந்த வாரத்தில் மேஷராசி மாணவர்கள் தங்கள் கல்வியில் உள்ள தங்கள் இலக்குகளில் முழு நம்பிக்கையுடனும் மற்றும் நல்ல அர்ப்பணிப்புடனும் கூடிய கடின உழைப்பை கல்வியில் அதிக கவனத்துடன் இவர்கள் செலுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. இந்த வாரத்தில் மேஷராசி மாணவர்கள் தங்களிடம் உள்ள ஈகோவின் ஆதிக்கத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள கடுமையாக கல்வியில் பயிற்சியுடன் போராட வேண்டியிருக்கும். கூடுதலாக உங்கள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் உங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியரிடமிருந்து நல்ல பாராட்டுகளை உங்களால் பெற முடியும் என்று கூறலாம். ஆலோசனை என்பது எதிலும் கவனமும் எச்சரிக்கையும் தேவை என்பதை அலட்சியம் செய்ய வேண்டாம். அதை மனதில் வைத்து செயல்படுங்கள். அடுத்து ரிஷபராசி பலன். ஜூன் 10, 2024 முதல் ஜூன் 16, 2024 வரை உள்ள வாராந்திர ராசி பலன். சந்திரன் என்ற ரிஷபராசியை பொறுத்து இவர்களின் 11ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் இந்த வாரம் இவர்களுக்கு ஆரோக்கியமான உணவு பழக்க வாழ்க்கை முறை உங்களுக்கு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருப்பதை நீங்கள் புரிந்து நலமுடன் வாழ முடியும். ரிஷபராசி மக்கள் தங்களின் வேலை, தொழில் மற்றும் வியாபாரத்தில் மற்றும் மாணவர்கள் விளையாட்டுகளில் பங்கேற்க வேண்டும் என்பதால் உங்களை பொறுத்தவரை பொருத்தமாகவும் திடகாத்திரத்துடன் நன்றாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதற்கு தகுந்தவாறு ரிஷபராசி மக்கள் தங்களின் உடலின் வலிமையை பாதுகாத்து முடிந்தவரை முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் எந்த ஒரு பொருளாதார நிதி முடிவையும் எடுக்கும்போது ரிஷபராசி மக்கள் சிந்தித்து செயல்பட்டால் பணம் சம்பந்தமாக உருவாகும் பலவித சிக்கல்களை ரிஷபராசி மக்களால் சமாளிக்க முடியும். மேலும் இதனால் உங்களின் முதலீடு தொடர்பான எந்த முடிவையும் நீங்கள் தயக்கமின்றி எடுக்க முடியும். ரிஷபராசி மக்கள் இந்த வாரத்தில் எல்லா நிலைகளிலும் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது, சம்பாதிக்க முடியும். ரிஷபராசி வீட்டில் குரு பகவான் இருப்பதால் நீங்கள் சொந்தமாக ஒரு வீட்டை வாங்க முயற்சித்தால் அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். அது சம்பந்தமாக அது சார்ந்து உங்கள் குடும்பத்தில் கருத்து பரிமாற்றங்கள் மற்றும் விவாதங்கள் உருவாகக்கூடிய சூழலும் இருக்கிறது. மற்றும் உங்கள் குடும்ப பெரியவர்களும் இந்த வாரம் அதே சூழலுக்கு தகுந்தவாறு உங்களின் கருத்தையும் கவனத்தையும் எடுத்து அவர்கள் வைப்பார்கள். அவருடைய கருத்து உங்களுக்கு நலமாகும். இது உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்க சூழல் இருக்கிறது. மற்றும்
இந்த மகிழ்ச்சியான சூழலை கொண்டாட உங்கள் குடும்ப உறுப்பினர்களை உணவு மற்றும் இனிப்புகளை சாப்பிட வெளியே அழைத்துச் செல்வீர்கள். காலம், நேரம் என்பது பணம் சம்பாதிப்பது என்ற சொற்றொடரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் திறன் சார்ந்த முயற்சிகளில் நிதியின் உச்சத்தை அடைவதற்கு இந்த வாரம் ரிஷபராசி மக்கள் தாமதமின்றி அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும். இல்லை என்றால் வேறொருவர் உங்களை முந்தும் போது நீங்கள் ஏமாந்து போகும் வாய்ப்புகள் இருக்குது. எனினும் பொருள் சார்ந்து சிந்தித்து செயல்பட திட்டமிட வேண்டும். இந்த வாரம் ரிஷபராசி மாணவர்கள் தங்கள் ஒவ்வொரு கல்வி தேடலிலும் முயற்சியிலும் தொடர்ந்து முன்னேற கவனமாக அவருடைய செயல்பாடு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தங்கள் வாழ்க்கையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் ஒவ்வொரு தடைகளையும் தைரியமுடன் கடக்க நீங்கள் மகத்தான வெற்றியை பெற முடியும். ரிஷபராசி மாணவர்கள் கடந்து போனதற்கு இப்போது வருதி நேரத்தை வீணடிப்பதை தவிர உங்களால் வேற எதுவும் இப்பொழுது செய்ய முடியாது. எனவே உங்கள் தோல்விகளை மறந்துவிட்டு கல்வியில் உங்கள் இலக்குகளை அடைவதற்கான சரியான திட்டத்தை உருவாக்க முயற்சித்தால் வெற்றி பெற முடியும். ஆலோசனை என்பது மனம் சுத்தமாகவும் தூய்மையாகவும் நடத்தை நேர்மையாகவும் இருக்க யாவும் உங்களுக்கு நலமாகும் என்று நம்பலாம். மிதுனராசி பலன் ஜூன் 10, 2024 முதல் ஜூன் 16, 2024 வரை உள்ள வார ராசி பலன். மிதுனராசி மக்களின் நண்பர் அல்லது சக ஊழியரின் சுயநலமான நடத்தை இந்த வாரம் உங்கள் மன அமைதியை கெடுக்கும். இத்தகைய சூழ்நிலையில் வாகனம் ஓட்டும் போது கூட உங்களின் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். எனவே வாகனம் ஓட்டும் போது இந்த வாரம் மிகவும் கவனமாக நிதானமாக உங்களுடைய நிதானத்தை இழக்காமல் வாகனம் ஓட்ட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. மிதுனராசிக்கு விழாவின் 12ஆம் வீட்டில் அமர்வதால் உறவினர்களிடம் கடன் வாங்கிய இந்த மிதுனராசி மக்களுக்கு இந்த வாரம் எந்த நிலையிலும் அந்த கடனை திருப்பித் தர வேண்டிய சூழல் உருவாகி இருக்கும். சந்திரன் என்ற மிதுனராசிக்கு 10வது வீட்டில் ராகு இருப்பதால் உங்கள் நிதி வரவு செலவு தடுமாறி உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். இருப்பினும் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தினர் அல்லது நண்பருடன் சுற்றுலா செல்வதற்கு சிறந்த ஒரு மன மாறுதலுக்கு சிறந்த ஒரு வழியாக இருக்கும். இந்த பயணம் உங்கள் மனதை இலகுவாக்குவது மட்டுமல்லாமல் அவர்களுடனான உங்கள் உறவை மேலும் மேம்படுத்த உதவும் என்று தெரிகிறது. மிதுனராசி மக்கள் தங்களின் இலக்குகளை நிறைவேற்ற நீங்கள் தெரிந்தே ஒருவருக்கு தீங்கு விளைவித்திருந்தால் அவரிடம் உடனே சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு தவறு ஏற்படுவது இயல்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்தால் அது முட்டாள்தனமான ஒரு செயலாக இருக்கும் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வாரம் மிதுனராசி மாணவர்கள் பலர் தங்கள் கல்வி மற்றும் பிற பயிற்சி செயல்களில் தங்கள் செயல்திறனை சிறப்பாக வெளிப்படுத்த முயற்சிக்க வேண்டும். இந்த நேரத்தில் உங்களை சுற்றியுள்ளவர்கள் உள்ளேயும் வெளியேயும் உங்கள் திறன்களை மதிப்பிடுவார்கள். எனவே எல்லாவற்றிலும் பங்கேற்பதன் மூலம் உங்கள் சிறந்த செயல்திறனை உங்களால் கொடுக்க முடியும். அதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆலோசனை என்பது தாய் மற்றும் தகப்பனை போற்றி வழிபடுங்கள். யாவும் உங்கள் வசமாகும். அடுத்து கடகராசி பலன் ஜூன் 10, 2024 முதல் ஜூன் 16, 2024 வரை உள்ள வாரராசி பலன். கடகராசிக்கு 8வது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் சட்ட விஷயங்களால் இந்த வாரம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகுந்த அழுத்தத்துடன் நீங்கள் இருப்பீர்கள். இந்த நிலை எப்போதும் உங்களை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். இதன் காரணமாக உங்களால் சரியாக தூங்க முடியாமல் போகும் சூழல் இருக்கிறது. கடகராசிக்கு 11ஆம் வீட்டில் குரு பகவான் இருப்பதால் இந்த வாரம் கடகராசி மக்கள் தங்கள் முதலீடுகள் மற்றும் அது தொடர்பான அனைத்து எதிர்கால திட்டங்களையும் நீங்கள் ஒதுக்கி மறைமுகமாக வைத்திருக்க வேண்டும். இல்லையெனில் உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் இந்த திட்டங்களை பயன்படுத்தி கொண்டு அதற்காக பணத்தை உங்களை விட்டு செலுத்த செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்பதை உணர வேண்டும். இந்த வாரம் கடகராசி மக்கள் தங்கள் குடும்ப உறுப்பினருடன் ஏதேனும் வாக்குவாதம் அல்லது கருத்து மோதல்கள் உருவாகும் சூழல்கள் சமயத்தில் நீங்கள் உங்களின் பொறுமையை இழக்க வேண்டாம் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. எதையாவது விவாதிக்கும் போது கடகராசி மக்களுக்கும் தங்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் உருவாகும் என்பதும் நிச்சயம். நீங்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் பிரச்சனை தானாக தீர்ந்துவிடும், பெரிதாகாது. இந்த வாரம் உங்கள் கடின உழைப்பின் இனிமையான பலனை நீங்கள் அறுவடை செய்ய விரும்பினால் உங்கள் நேர்மையான செயலை நீங்கள் எந்தவிதமான ஒளிவு மறைவுமின்றி நேர்மறையுடன் வைத்திருக்க முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இந்த பழக்கம் கடகராசி மக்களின் தொழிலுக்கும் வழக்கத்தை விட முக்கியமானதாகவும் ஆதாயம் தருவதாகவும் இருக்கும். இதன் விளைவாக இந்த காலகட்டத்தில் கடகராசி மக்கள் பல நல்ல புதிய வாய்ப்புகளை சந்திக்க நேரிடும். இந்த வாரம் கடகராசி மாணவர்கள் பலர் தங்கள் கல்வி மற்றும் பிற செயல்பாடுகளில் தங்கள் செயல்திறனை சிறப்பாக வெளிப்படுத்த முடியும்.
இந்த நேரத்தில் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உள்ளேயும் வெளியேயும் உங்கள் திறன்களை மதிப்பிடுவார்கள். எனவே எல்லாவற்றிலும் நீங்கள் பங்கேற்பதன் மூலம் உங்கள் சிறந்த செயல்திறனை உங்களால் கொடுக்க முடியும் என்று நம்பலாம். அதற்கு தகுந்தவாறு உழையுங்கள். ஆலோசனை என்பது சனிக்கிழமை அன்று இல்லாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். அன்னதானம் விடுங்கள். யாவும் நம்ம முடிஞ்சவரை எதுவும் பறவைகளுக்கு உணவு கொடுங்கள், மிருகங்களுக்கு உணவு கொடுங்கள். இவை யாவும் உங்களுக்கு நன்மை சேர்க்கும். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வர்யனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.